வணக்கம். இன்றைக்கு 18வது நாடாளுமன்ற தேர்தல் இந்தியா முழுவதும் விறுவிறுப்பாக நடந்துட்டு இருக்கு. இந்த தேர்தலில் என்றைக்கும் இல்லாத அளவிற்கு மக்கள் அரசியல் பேசுகிறார்கள். பல கட்சிகளும் இன்னைக்கு வழக்கமான தேர்தல் போல இந்த தேர்தல் இல்லைங்க, பாசிசம் வருது, பாசிசத்தை வீழ்த்தணும்னா இந்தியா கூட்டணிக்கு ஆதரவு கொடுங்க, ஓட்டு போடுங்க என்று பேசுகிறார்கள். சில முற்போக்கு அமைப்புகள் கூட இன்னைக்கு தேர்தலில் ஓட்டு போட சொல்லி இந்திய கூட்டணி ஆதரிக்க சொல்லி பிரச்சாரம் செய்கிறார்கள். அப்படி இல்லைன்னா பாசிசம் வந்துடும் என்று பேசுகிறார்கள். இப்ப நீங்க கார்பரேட் பாசிசத்தை வீழ்த்த தேர்தல் பாதை என்பது ஏமாற்று, அதுக்கு தெருவில் இறங்குவதே ஒரே மாற்று என்ற முழக்கத்தில் பிரச்சாரம் செய்கிறார்கள். அப்ப பாசிசமா என்ன, அதனுடைய உண்மை முகம் எப்படி இருக்கும், அதை தேர்தல் மூலமா வீழ்த்த முடியுமா என்பதை பற்றி கொஞ்சம் விளக்குங்க. வணக்கம். இப்போ பாசிசம் என்ற வார்த்தை என்றைக்குமே இல்லாத அளவுக்கு இன்றைக்கு தேர்தலில் நிற்கக்கூடிய அரசியல் கட்சிகள் கூட பேசக்கூடிய நிலைமை இருக்குது. அப்போ ஆனால் அது பாசிசம் என்ன என்ன என்பதை அதனுடைய உள்ளார்ந்த பொருட்களை புரிந்து கொண்டு சொல்கிறார்களா அப்படின்னா இல்லை, அதில் குறைபாடு இருக்குது அப்படின்றது தான் விஷயமா இருக்குது. இப்போ பாசிசத்தை பற்றி மக்களுடைய அரசியல் கட்சிகளுடைய நிலை என்னன்னு கேட்டிங்கன்னா, பல பேரும் புரியாதவர்கள், அரசியல் புரியாதவர்கள் எப்படி புரிஞ்சு வச்சுக்கிறாங்கன்னா அதை ஒரு கொடுங்கோல் ஆட்சி அப்படின்ற மாதிரி தான் பார்க்குறாங்க. ஓரளவு அரசியல் புரிஞ்சவங்க எப்படி பார்க்குறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது ஒரு சனாதன ஆட்சி, ஒரு தலித் மக்களுக்கு எதிரான ஆட்சி, இஸ்லாமியர்களுக்கு எதிரான ஆட்சி அப்படின்ற அடிப்படையில் பார்க்குறாங்க. ஆனால் உண்மையிலே பாசிசம் என்பது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது முதலாளிகளுடைய பட்டவர்த்தனமான வெளிப்படையான சர்வாதிகாரம். ஏற்கனவே திரைமறைவில் முதலாளிகள் சர்வாதிகாரம் செலுத்திட்டு இருந்தாங்க ஜனநாயகம் என்ற பெயரில். ஆனால் அந்த ஜனநாயகம் மாயமானங்கள்லாம் இல்லை, வெளிப்படையாக தங்களுடைய சர்வாதிகாரத்தை நிலைநாட்டுவதற்காக, சுரண்டலுக்காகவும் சூறையாடலுக்காகவும் வெளிப்படையாக தங்களுடைய சர்வாதிகாரத்தை நிலைநாட்டுவதற்காக ஏகாதிபத்திய முதலாளித்துவம் அது சர்வாதிகாரத்தை செலுத்துவதும் பாசிசம். இன்றைக்கு உலகம் முழுக்க இந்த போக்கு, பாசிச நிகழ்ச்சி போக்கு என்பது பல பேரும் வளர்ச்சி பேரில் பல நாடுகளில் அவர்களுடைய எண்ணிக்கை ஓட்டு எண்ணிக்கை அதிகரிச்சுட்டு இருக்கு, ஆட்சியில் இருக்காங்க. இப்படி உலகம் முழுக்கவே இது இருக்குது. ஏன் இப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, குறிப்பாக 1980களில் தனியார் மயம், தாராள மயம், உலகமயம் என்ற கொள்கையை கொண்டு வந்தாங்க, மறுகால நேர கொள்கையை கொண்டு வந்தாங்க. அந்த கொள்கையை கொண்டு அது அந்த கொள்கையை தோற்று போய் திவாலாகி மிகப்பெரிய நெருக்கடியில் ஏகாதிபத்திய முதலாளித்துவம் மாட்டிக்கிச்சு. சொல்லப்போனால் 2008 மிகப்பெரிய உலகந்தழுவிய ஒரு பெரிய நெருக்கடி ஏற்பட்டுச்சு அமெரிக்காவோட ஏற்பட்டு. அது உலகம் முழுக்க முதலாளிகளுடைய அனைத்து தழுவிய ஒரு நெருக்கடியா, கட்டமைப்பு நெருக்கடியா, பொது நெருக்கடியா மாறிடுச்சு அப்படின்றது தான் விஷயம். அதாவது சுற்றுச்சூழல் பிரச்சனை, வேலையில்லா திண்டாட்ட பிரச்சனை, வறுமை பிரச்சனை, இப்படி அனைத்து விஷயங்களிலும் நெருக்கடி ஏற்படக்கூடிய அளவு முதலாளிக்கு ஒரு மீள முடியாத ஒரு நெருக்கடியில் சிக்கிடுச்சு. அந்த நெருக்கடியை தீர்ப்பதற்கு அவன் என்ன பண்றான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மேலும் மேலும் எந்த கொள்கை அவனை நெருக்கடியில் தள்ளிச்சோ அதே கொள்கையை தான் தனியார் மயத்தை இன்னும் வேகப்படுத்தணும் அப்படின்ற அடிப்படையில் தான் செய்யறாங்க, தவிர வேற மாற்றம் அவனுக்கு இல்லை. அப்போ தனியார் மயத்தை தீவிரப்படுத்தி தொழிலாளி வர்க்கத்தை, பல ஏழை நாடுகளை வரைமுறை இல்லாமல் அங்கே இருக்கிற இயற்கை வளங்களை சுரண்டணும், அங்கே இருக்கிற உழைப்பை சுரண்டணும், தொழிலாளர்களுடைய உழைப்பை சுரண்டணும் அப்படின்ற அடிப்படையில் அதுக்கு இந்த ஜனநாயகம், இந்த தொழிலாளர் சட்டம், இந்த சுற்றுச்சூழல் சட்டம், இது எல்லாமே டிஸ்டர்பாக இருக்குது. அதுக்காக இப்போ இந்த இதெல்லாம் ஜனநாயகம் இருந்தால் இப்படி செட் ஆகாது. நாடாளுமன்றம், இந்த சட்டமன்றம், இந்த இது மாதிரியான ஆட்சி முறைகள், நீதிமன்றம், இது மாதிரியான மீடியாக்கள், ஜனநாயகம் இதெல்லாம் செட் ஆகாது. நேரடியாக சர்வாதிகாரத்தை நிறுவனம் அப்படின்ற அடிப்படையில் வந்திருக்கிற ஒரு இதுதான் இன்னைக்கு அவங்க கொண்டு வந்துருக்கிறாங்க. இப்போ இது உலகம் முழுக்க நடந்துருக்கு. இப்போ இந்தியாவில் எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் அந்த அடிப்படையில் தான் இந்த விஷயத்தை நம்ம கார்பரேட் பாசிசம்னு நம்ம புரட்சிகர மக்கள் அதிகாரம் சொல்றது அந்த அடிப்படையில். அப்போ கார்பரேட் பாசிசம் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு இந்த இந்தியாவில் அது எப்படி அப்ளை ஆகிட்டு இருக்குது, எப்படி அமல்படுத்தப்பட்டு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவன் மோடி ஆட்சிக்கு ஒரு 10 ஆண்டுகள், அந்த 10 ஆண்டுகள் மட்டும் இல்லை, அதுக்கு முன்னாடியிலேருந்து அது விலகிட்டு இருக்குது. குறிப்பாக அந்த 10 ஆண்டுகளில் கடுமையான சட்ட திருத்தங்கள், அடக்குமுறைகள் இதெல்லாம் கொண்டு வந்துருக்கிறாங்க.
அந்த அந்த அதெல்லாம் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா இப்போ பாசிசத்தை நிலைநிறுத்துவதற்கான ஒரு முன்னோட்டங்கள் அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஆமா ஆமா குஜராத் கலவரம், அதை தொடர்ந்து ஆட்சிக்கு வர்றது, மத்திய ஆட்சிக்கு வர்றது, இது எல்லாமே வந்து ஒரு அதனுடைய முன்னோட்டங்களா வந்து ஒரு பாசிச ஆட்சி நிலைநிறுத்தப்படுவதற்கு, இந்து ராஷ்டிரம் அறிவிக்கப்படுவதற்கு ஒரு ஏற்பாடு தயாரிப்பு அப்படின்ற வகையில் தான் ஆமா அப்படி அந்த வகையில வந்துருக்குது அப்படின்றது தான் அதை பார்க்கணும். அந்த வகையில பாசிசம் என்பது நேரடியாக இப்போ நீங்க வந்து பாசிசத்தை பத்தி என்ன கருத்து நிலவுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது ஏதோ இஸ்லாமியர்களுக்கு எதிரானது, கிறிஸ்தவர்களுக்கு எதிரானது, சிறுபான்மை தலித் மக்களுக்கு எதிரானது அப்படின்ற ஒரு இது வந்து பார்க்கப்படுது. இப்போ மோடி ஆட்சிக்கு வந்ததுலேருந்து பார்த்துக்கணும்னு கேட்டிங்கன்னா, அது மக்களுடைய மனநிலை எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, மோடி ஆட்சிக்கு வந்ததுலேருந்து இப்போ பார்த்தீங்கன்னா வேகமாக வந்து இப்போ தேர்தல் நேரத்தில் கூட வந்து இவரை வந்து கைது பண்ணுறாங்க, கேஜ்ரிவாலை கைது பண்ணுறாங்க, ஹேமந்த் சோரனை கைது பண்ணாங்க, அதுக்கு முன்னாடி பொன்முடியை கைது பண்ணாங்க, அதுக்கு நடந்தது முன்னாடியே நடந்துருக்குது. அதுக்கு முன்னாடி நூற்றுக்கணக்கான வழக்குகள் அமலாக்கத்துறையை பயன்படுத்தி இது பண்ணாங்க, வழக்குகளை போட்டு அவங்கள வந்து சிறை அடைக்கிறது, அப்புறம் கேஸ் அவங்க கட்சியில் சேர்த்துக்கிறது, அவங்க எதுவும் அயன் பண்ணுறதுன்னு சொல்கிறாங்க. அப்போ இது வந்து இதன் மூலமாக விரட்டி பண்ணி வைக்கிறது, இது மாதிரியான விஷயங்கள் நடந்துருக்கு. அது மட்டும் இல்லை, அரசியல்வாதிகள் மட்டும் இல்லை, அதிகாரிகள் மற்ற மற்ற முதலாளிகள் அவங்கள்ட்ட வந்து வழக்கு போடுறது, பணம் மிரட்டி பணம் பறிக்கிறது, இது மாதிரி வந்து இஸ்லாமியர்கள் எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் அவங்க மேலே ஊப்பா வழக்குகளை போடுறது, அவங்க மேலே கடுமையான நெருக்கடி வந்து கொடுக்குறது, பொய் வழக்குகளை போடுறது, அது அதை தட்டி கேட்குற பத்திரிகையாளர்கள் ஊடகவியாளர்கள் மேலே ஊப்பா வழக்கு போடுறது, இப்படி வந்து கடுமையான நெருக்கடி விஷயங்களை வந்து செஞ்சுருந்தாங்க. ஜிஎஸ்டி, சிஐஏ, என்ஆர்சி, என்பிஆர், இது மாதிரியான விஷயங்கள், ஆமாம், வேளாண் 3 வேளாண் சட்டங்கள், இப்படி பல சட்டங்களை, புதிய சட்டங்களை கொண்டு வந்தாங்க. இப்போ இந்த விஷயத்தை வந்து மக்கள் எப்படி பார்த்தாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து நமக்கு கிடையாது, இது யாருக்கும் நடக்குது அப்படின்ற அடிப்படையில் தான் பார்த்தாங்க. ஆனால் ஓரளவு விவரம் தெரிஞ்சவங்க மக்கள் வந்து சாதாரணமாக பார்த்தாங்க, நமக்கு தெரியும்னு பார்த்தாங்க. ஆனால் விவரம் தெரிஞ்சவங்க, அரசியல் சக்திகளாக இருக்கக்கூடியவங்க என்னன்னு பார்த்தாங்கன்னா, இது வந்து வழக்கமாக எல்லாம் ஒரு கட்சி போய் இன்னொரு கட்சி வந்துச்சுன்னா அந்த எதிர்கட்சியை அடக்குமுறை பண்ணுறது, அது வந்து அவனுக்கு நெருக்கடி கொடுக்குறது, அவன் வீட்டில் ரைடு நடத்துறது, அவனுடைய வந்து அரசியல் அவன் தலையெடுக்காமல் பண்ணுறது, இப்படி வழக்கமாக எல்லா கட்சிகளும் செய்கிறது மாதிரியான ஒரு விஷயம் அப்படின்னு தான் அரசியல் தெரிஞ்சவங்க இப்படி தான் பார்த்தாங்க. ஆனால் உண்மை நிலவரம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது முழுக்க முழுக்க இது வந்து உழைக்கும் மக்களுக்கு, இவங்களுடைய உழைக்கும் மக்கள் மேலே சர்வாதிகாரத்தை செலுத்துவதற்கான, அறிவிப்பதற்கான ஒரு முன்னேற்பாடுகளை செஞ்சாங்க அப்படின்னு தான் இந்த விஷயத்தை வந்து நம்ம பார்க்கணும். இது ஏதோ இஸ்லாமியர்களுக்கு, கிறிஸ்தவர்களுக்கு, சிறுபான்மை மக்களுக்கு அப்படி இல்லை, மொத்த உழைக்கும் மக்களை அடக்கி ஒடுக்கி அவர்களுடைய உழைப்பை சுரண்டுகின்ற ஒரு சர்வாதிகாரத்தை நிறுவனத்துக்காக தான் இது வந்து வந்துருக்கு. உதாரணத்துக்கு சொல்லணும்னு சொன்னால், இப்போ வந்து சிஏஏ, என்ஆர்சி, என்பிஆரில் வந்து ஷாஹின் பாக்கில் டெல்லியில் போராட்டம் பண்ணாங்க. அவங்க போராட்டம் பண்ணுற போது என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, துப்பாக்கி சூடு நடத்துகிறாங்க, ஆர்எஸ்எஸ்காரன் துப்பாக்கி சூடு நடத்துகிறான். அதை தொடர்ந்து அந்த டெல்லியில் முழுக்க வன்முறை அவங்க இறந்து போனாங்க. அது கிட்டத்தட்ட 130 பேர் இருந்தாங்க. அதில் பெரும்பான்மை பேர், அதிகபட்ச பேர் கிட்டத்தட்ட 90% முஸ்லீம் மக்கள். அது விஸ்வ இந்து பரிஷத்து, இந்து முன்னணி, இது பஜ்ரங் இது மாதிரி ஆட்கள் தான் இந்த பதவி குண்டர்கள் தான் அதை செஞ்சாங்க. அதே போல் அதை தொடர்ந்து வந்து 3 வேளாண் சட்டத்துக்கு எதிரான போராட்டம் வந்து நடக்குது. அந்த போராட்டத்தில் பார்த்தீங்கன்னா பல ஆண்டு கணக்கில் போராடுவதற்கு தயாரிப்போட வந்துருந்தாங்க. அதாவது உணவு தானியங்கள் எடுத்து வருவது, எரிபொருள் தேவையான டிராக்டர், டென்ட், அந்த கூடாரம் போடுவதற்கான அந்த விஷயங்கள், இது எல்லாமே கொண்டு வந்திருந்தாங்க. இதை எல்லாத்தையுமே அடிச்சு நொறுக்குனாங்க. போராட்டத்துக்குள்ள நுழைஞ்சு அடிச்சு நொறுக்குனாங்க. இந்த உணவு தானியங்களை அடிச்சு நொறுக்குனாங்க. போராட்டக்காரங்களே தெரியல, உள்ள வந்து அடிச்சு இது பண்றோம். அப்ப அந்த சிஏஏ போராட்டத்தில் யார் வந்து இந்த வேலையை செஞ்சாங்களோ, ரவுடித்தனத்தை பண்ணாங்களோ, பாசிச குண்டப்படை ஏவி இந்த வேலையை செஞ்சாங்களோ, அதே இந்து மதவெறியர்கள் தான் அந்த விவசாய போராட்டத்துக்கு எதிராக செஞ்சாங்க. அதுக்கு பிறகு அதுக்கு முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி, டிமானிட்டேஷன், பண மதிப்பிழப்பு நடவடிக்கை, இது மாதிரி விஷயங்கள் நடக்கிற போதெல்லாம் மக்கள்கிட்ட பேட்டி எடுக்கிறதுக்கு பத்திரிகையாளர்கள் போகிறாங்க. அப்போ போகிற பொழுது அவங்கள வந்து அடிச்சு நிறுத்துற வேலை, அவங்கள வழக்கு போடுற வேலை, அவங்க வழக்கு போடுற வேலைகளை செய்கிறது, இதெல்லாம் வந்து கடுமையான வழக்குகளை போடுறது, இது மாதிரி விஷயங்களை செய்கிறாங்க. அவங்க மேலே தாக்குதல் நடத்தலாம்.
அவங்களே தாக்குதல் நடத்துறாங்க. அப்ப இது எல்லாம் யாருன்னு கேட்டீங்கன்னா, இது ஏதோ வந்து கிறிஸ்டின் அந்த மக்கள் சிறுபான்மை மக்களுக்கு எதிரானது அப்படின்றது இல்லை. நேரடியாக உழைக்கும் மக்களுக்காக யார் பேசினாலும், உழைக்கும் மக்கள் போராடினாலும் அவர்கள் மேல சர்வாதிகாரத்தை செலுத்துறது அப்படின்றது தான் உள்ள விஷயம். நீங்க சொல்றீங்க, நீங்க இந்த இந்திய கூட்டணிக்கு சில பேர் வாக்களிங்க, அதனால வந்து பாசிசத்தை ஒரு கட்டுப்படுத்துறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு பேசுறத அப்படி பயன்படுத்திக்கிறது இந்த சமயங்கள்ல சரியா இருக்கும்ல? இல்ல இந்த இந்த இது வந்து அதெல்லாம் தேர்தலில் பங்கேற்க தீர்ந்துன்னு சொல்றாங்க. ஆனா இவருடைய பலம் என்ன அப்படின்றத வந்து நம்ம பார்க்கணும். வந்து இவருடைய பலம் என்ன, யதார்த்தத்துல பாசிசம்னு சொல்றோம், அவருடைய பலம் என்ன, அவனுடைய ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்த்தாதான் அவனை தேர்தலில் வீழ்த்த முடியுமா அப்படின்றத வந்து நம்ம வந்து பார்க்க முடியும். குறிப்பாக வந்து பாசிஸ்டுகள், குறிப்பாக இந்த கார்பரேட் பாசிஸ்டுகள், இந்த ஆர்எஸ்எஸ், இந்து மத வெறியர்கள், இவங்க வந்து அவங்களுடைய பலம் அப்படின்றத பற்றி ஒரு பத்ரி நாராயணன் சொல்லி ஒரு பெரிய எழுத்தாளர், அவர் வந்து ஆய்வு பண்ணி அவர் என்ன சொல்றாரு கேட்டீங்கன்னா, அந்த இது அவர்களை பற்றி வெளியில தெரிஞ்சிருக்கிற விஷயம் என்பது வந்து ரொம்ப ரொம்ப குறைவு. பனிமுகடு போல டிப் ஆஃப் த ஐஸ்பர்க்னு சொல்லுவாங்க. பனிமுகடு போல மேலோட்டமாக சில விவரங்கள் தான் தெரியுது, ஆனால் அது பல்வேறு விஷயங்கள் அந்த பனி பாறைக்கு உள்ள ஒரு மறைஞ்சிருக்கு அப்படின்றது தான் விஷயமா இருக்கு. கிட்டத்தட்ட 800க்கும் மேற்பட்ட பிராக்சி அமைப்புகளை வச்சுக்கலாம், பதிலி அமைப்புகளை வச்சுக்கலாம். அதாவது எனக்கும் ஆர்எஸ்எஸ்க்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவ்வளோ அமைப்புகளை வச்சுக்கலாம். இது மாதிரி இந்த அமைப்புகளை எல்லாம் வச்சுக்கிட்டு கருத்துக்களை உருவாக்குறது பல்வேறு வகையில். இப்போ மோடி அரசுக்கு எதிராக மோடி அரசுக்கு ஆதரிச்சு பேசுறது, கிறிஸ்டின்களுக்கு எதிராக பேசுறது, சிறுபான்மை மக்களுக்கு எதிராக பேசுறது, உழைக்கின்ற மக்களுக்கு எதிராக பேசுறது, மோடி கொண்டு வர கொள்கைகளெல்லாம் ஆதரிச்சு பேசுறது, ஆனால் அதே நேரத்தில் எங்களுக்கு அவங்களுக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு பேசுறது. இப்படி ஒரு கருத்துக்களை உருவாக்குவதற்கான அமைப்புகளை வந்து வச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஆர்எஸ்எஸ்ன்ற அமைப்பு வந்து எங்க பார்த்தாலும் பள்ளிக்கூடங்கள் நடத்துறாங்க. பள்ளிக்கூடங்கள் ஆமாம் பண்றாங்க. இப்போ 2020 எடுத்துக்கிட்டு சொன்னால் இராணுவ பள்ளிகளில் வந்து அரசாங்கம் நடத்திடுச்சு 2020 முன்னாடி. ஆனால் அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிபிபி அப்படின்னு அந்த அப்படி ஒரு இது பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப்னு சொல்லி தனியாரும் அரசாங்கமும் கூட்டு சேர்ந்து நிறுவனங்கள் நடந்தது அப்படின்னு சொல்லி, அப்போ அந்த அரசாங்கம் நடத்தின இராணுவ பள்ளிகளை இவன் வந்து தனியார்கிட்ட கொடுக்குறோன்ற ஆர்எஸ்எஸ் காரங்கிட்ட வந்து நடத்துற மாதிரி கொடுத்துட்டான். ஆமா, அது மாதிரி சாகா பயிற்சி என்பது வந்து ஒரு நாளைக்கு 60,000 சாகா பயிற்சி நடத்துறதா சொல்லப்படுது. ஒரு நாளைக்கு 60,000 சாகா பயிற்சி நடத்துறதா சொல்லப்படுது. இதுல ஒரு பத்ரி நாராயணன் சொல்றாரு கேட்டீங்கன்னா, வார்கான்னு சொல்லக்கூடிய ஒரு பயிற்சி முகாம், அந்த பயிற்சி முகாமில் மட்டுமே ஒரு ஆண்டுக்கு 1,00,000 கேடர்கள் ஊழியர்களை வந்து உருவாக்குறாங்க. ஆமா, இது வந்து வெளிப்படையா அவங்க பத்திரிகைகள்ல, ஆர்எஸ்எஸ் பத்திரிகைகள்ல சொன்ன வெளிப்படையான விஷயம். வெளிப்படையா தெரிஞ்ச விஷயம் தான், வெளிப்படையா தெரியாத விஷயங்கள் பல இருக்குது. ஒரு பயிற்சி முகாம் மட்டுமே ஒரு ஆண்டுக்கு 1,00,000 பேர் அப்படின்னா மிகப்பெரிய ஒரு உலகத்திலே இல்லாத அளவுக்கு இந்த பாசிச அமைப்பை பத்தி நம்ம சொல்லணும்னு சொன்னா, இதுவரை உலகம் கண்டிராத ஒரு பாசிச அமைப்பு எங்கேயுமே தோன்றுறது கிடையாது. முன்னாடி தோன்றது கிடையாது, இப்போ வரைக்கும் தோன்றணும். அப்படிப்பட்ட மிக பலமான லட்சக்கணக்கான ஊழியர்களை கொண்ட மிக பிரமாண்டமா கருத்து ஓப்பன்ல செயல்படுறது ஒரு பக்கம், மீடியாக்கள்ல மீட்டிங்ல பேசுறது ஒரு பக்கம், மீடியாக்கள்ல வந்து பேசுறது ஒரு பக்கம், சோசியல் மீடியாவில் பேசுறது ஒரு பக்கம், ஓப்பன்ல பேசுறது ஒரு பக்கம், இன்னொன்று ரகசியமாக செயல்படுவது அப்படின்னு இப்போ இந்து வாகினி, ஜனாதன் சன்ஸ்தா, இப்படி ரகசியமாக செயல்படக்கூடிய அமைப்புகள் அப்படின்றதுலாம் இருக்கிறாங்க. லவ் ஜிகாத்து, இப்படி ஆமா, இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய கிரிமினல் கும்பலா வந்து எல்லா வகையிலும் செயல்படுறாங்க அப்படின்றது தான் விஷயமா இருக்கு. இந்த இது மட்டும் கிடையாது, இவங்களுடைய தன்மை செயல்பாடுகள் வந்து கருத்து ரீதியாக டெய்லி சாகா பயிற்சிகள்ல ஆயுத பயிற்சி கொடுக்குறாங்க, கருத்து ரீதியான பயிற்சி கொடுக்குறாங்க, துப்பாக்கி சுடும் பயிற்சி கொடுக்குறாங்க, வாழ்க்கை பயிற்சி கொடுக்குறாங்க, இப்படி பல வகையிலான பயிற்சிகள் கொடுக்குறாங்க. அதில் தினம் முஸ்லீம்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் உழைக்கிற மக்கள் கம்யூனிஸ்டுகளுக்கு எதிராக கடுமையான பிரச்சாரங்களை செஞ்சு வெறியூட்டப்பட்ட ஒரு அமைப்பு. அதுதான் முக்கியமான விஷயமா இருக்கு. வெறியூட்டப்பட்டதுன்னா நீங்கள் அதை சாதாரண பார்க்க முடியாது. அதை வந்து என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, குறிப்பாக குஜராத் கலவரம் வந்து
நடந்துச்சு. அந்த 2500 பேர் கண்டத்துக்கு வெட்டி கொல்லப்பட்டாங்க, ஈவரக்கமற்ற முறையில் எரிக்கப்பட்டாங்க. கோத்ரா சம்பவத்தை காரணம் காட்டி, கோத்ரா சம்பவமே அவன் செஞ்ச விஷயம் தான் அப்படின்றது தான் பல்வேறு ஆய்வுகள்லாம், உடற்புற ஆய்வுகள்லாம் சொன்னது. அப்படி இருக்கிற பொழுது அதை காரணம் காட்டி கொண்டான். அது முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட ஒரு கல்லறையில் நுழைஞ்சு, அந்த மசூதிக்குள் நுழைஞ்சு, அங்கிருந்து போன வருஷம் செத்து புதைச்சவன அதை தோண்டி எடுத்து அந்த எலும்புகள் மேல பெட்ரோலை ஊற்றி கொளுத்தி, பெட்ரோல் ஊற்றி கொளுத்தி கொண்டான், கொளுத்தி எரிக்கிறான். அப்படின்னா அவன் எப்படிப்பட்ட ஒரு வெறி இருந்துச்சுன்னா அவனுக்கு வந்து அதை செய்ய முடியும். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், நம்மளாம் அமலப்படுத்திருக்கோம் பிரிட்டிஷ்மான விஷயத்தில். பிரிட்டிஷ்மான விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, தன்னுடைய பிரிட்டிஷ்மானுடைய 3 வயது குழந்தைய காலை பிடிச்சி பாறையில் அடிச்சு வந்து கொலை செய்யலாம். எடுத்து கொலை செஞ்சது நம்ம பார்த்துருக்கோம். அது மாதிரி அந்த 7 நாளைக்கு முன்னாடி குழந்தையை எடுத்த ஒரு தாய், பிரிட்டிஷ்மானுடைய அண்ணி, அந்த அம்மாவை கூட்டு பாலியல் பலாத்காரம் பண்றாங்க. இதெல்லாம் எப்படி செய்ய முடியுமா? அதெல்லாம் ஒரு கொலை பண்ணணும்னு சொன்னா பல பேர் கூலிப்படை இருக்கிறாங்க. கூலிப்படைக்கு என்ன கூலிப்படைக்கு என்ன உத்தேசம் கேட்டீங்கன்னா, கூலிப்படை வந்து பணத்தை வாங்கிட்டு அந்த கொலையை செய்யறதுக்கு வந்து கஷ்டப்படலாம் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி அடிச்சுட்டு, சாராயம் அடிச்சுட்டு கொலை பண்றது, அல்லது வந்து கஞ்சா அடிச்சுட்டு கொலை பண்றது, இப்படிப்பட்ட விஷயங்களை தான் வந்து செய்வாங்க. ஆனால் இவனுக்கு அப்படி ஒன்று கேட்டீங்கன்னா, இவனுக்கு கஞ்சா போதை அப்படின்றத உடம்புலேயே போதை இருக்குது. மதவெறி போதை வந்து இருக்குது. மதவெறி போதை வந்து ரத்தத்தில் ஊறி இருக்கு. அன்றாட கிளாஸ் வகுப்பு எடுத்து ஊறி போயிருக்கு. இப்படிப்பட்ட படம். இன்னொரு கேள்வி என்ன வருதுன்னா, இப்போ இந்திய கூட்டணிக்கு இதெல்லாம் தெரியாமலாம் இல்லை, இதெல்லாம் தெரிஞ்சதுனால தான் இப்போ ராகுல் காந்தி போன்றவர்கள்லாம் கூட நம்ம வந்து நாங்கள் வெற்றி பெற்றால் ஆர்எஸ்எஸ் கூட நாங்கள் தடை செய்வோம், அதுக்கான வேலைகளை செய்வோம் அப்படின்லாம் வந்து பேசுகிறாங்க. இன்னொரு பக்கம் பேசுவோம். அதை வந்து அந்த வகையில் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு இந்த எண்ணிக்கை வந்து இந்த அளவுக்கு பிரமாண்டமான ஒரு அமைப்பு பலம் கொண்டவனா இவன் இருக்கிறான் அப்படின்னு தான். நீங்கள் ஏற்கனவே கேட்ட கேள்விக்கு வந்து நான் வந்துடுறேன். அது என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ இப்படிப்பட்ட ஒரு பாசிச குண்டற்படையை நம்ம வந்து தேர்தல் மூலமாக வீழ்த்த முடியுமா அப்படின்னு கேட்டீங்க. அப்படி வந்து இந்தியா கூட்டணியினர் அப்படி சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அப்படி வீழ்த்த முடியுமா? இல்லை, அவங்களுக்கு இது நீங்கள் சொன்ன விளக்கங்களும் கருத்துக்களும் தான் அவங்க அந்த புரிதல் இருந்ததும் சொன்ன மாதிரி இருக்கு. இப்போ இந்தியா கூட்டணி ஒரு நாள் வெற்றி பெற்றால் ஒரு மூச்சு விடுக்கிற அவகாசம் தான் கிடைக்கும்ல, அதை பயன்படுத்தி நம்ம வந்து பிஜேபியை வந்து அவனுடைய அடுத்த எதிர்கால திட்டங்களையும் நம்ம தடுத்துட முடியும், மாசிசம் வராமல் நிறுத்திட முடியுன்ற மாதிரி சொல்றாங்க. அதாங்க இப்போ வந்து ஃபர்ஸ்ட் தேர்தல் மூலமா ஒழிச்ச முடியும்னு ஒரு சொல்றாங்க. அதான் சொல்றாங்க. எப்படி அதை வந்து கேட்டீங்கன்னா, இப்போ வந்து இவங்க தேர்தலில் நிற்கக்கூடிய கட்சிகள் வந்து யதார்த்தத்தில் எப்படி இருக்கிறாங்க கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. நிறைய விலை போகக்கூடிய ஆட்களாக இருக்கிறாங்க. அது உண்டா இல்லையா? விலை போகக்கூடிய ஆட்களாக இருக்கிறாங்க. காங்கிரஸ்ல பல பேர் போயிட்டு 10 கோடி கொடுத்தா 20 கோடி கொடுத்தா அவங்க கட்சிக்கு ஜம்பாயிடலாம். இப்படிப்பட்ட ஆட்களாக தான் வந்து இருக்கிறாங்க. இப்போ இந்த கூட்டணி இந்த நேரங்களில் கூட விஜயதாரணின்னு ஒரு அம்மா திடீர் காங்கிரஸ் வந்து ஜம்பாயிடுச்சு. அந்த கூட்டணி இந்தியா கூட்டணியை ஃபார்ம் பண்றதுக்காக இந்த நிதிஷ்குமார் வந்து ஒருங்கிணைப்பாளராக வந்திருந்தாரு. அவரு இதே மாதிரி வந்து பல பேர் இன்னைக்கு வந்து சொல்ல போனா ஏற்கனவே வந்து பிஜேபியில் இருக்கிறவங்க சரிபாதி பேர் வந்து பல எம்எல்ஏக்கள் வந்து பிஜேபியில் போனாங்க, வேற கட்சிகளுக்கு போனவங்க. அப்போ விலை போகிறதுக்கு தயாரா இருக்கிறவங்க இருக்கான். இன்னொன்று வந்து அரசு நிறுவனங்கள்ல அவனுடைய ஆட்கள் இருப்பதை போல அரசுடைய அனைத்து உறுப்புகளையும் அவனுடைய ஆட்கள் இருக்கிறாங்க. அவன் ஆர்எஸ்எஸ் மைண்டட் ஆட்கள் இருக்கிறாங்க. அரசுடைய அனைத்து உறுப்புகளையும் இருக்கிறாங்க. இன்னைக்கு எல்லா கட்சிகளும் அதை பலப்படுத்தி இருக்காங்க. அப்படிப்பட்ட பலம் வாய்ந்தவனா இருக்கான். அதே போல கட்சிகள்லயும் அவனுடைய ஆட்கள் இருக்கிறாங்க. இந்த சிலிப்பர் செல்லுன்னு சொல்லுவாங்க. எல்லா கட்சிகள்லயும் இருக்கு. எல்லா கட்சிகளும் எப்படி அரசுடைய அனைத்து உறுப்புகளையும் அரசு இருக்கோ, அனைத்து கட்சிகளிலும் இவருடைய ஆட்கள் வந்து இருக்கிறாங்க அப்படின்றது பார்க்கணும். அதனால இந்த இப்படிப்பட்ட கட்சிகள் வந்து தேர்தலில் நின்று நாங்கள் வெற்றி பெற்று பாசிசத்தை வீழ்த்துவோம் அப்படின்னு சொல்றது எப்படி இதா இருக்குது? ஆமா, அது ஒன்று. ரெண்டாவது இவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு மினிமம் ப்ரோக்ராம் ஏதாவது இருக்குது, குறைந்தபட்ச திட்டம் ஏதாவது வச்சுக்கிறாங்களா? நாங்கள் ஆட்சிக்கு வந்து இந்த கூட்டணி கட்சிகளுக்குள்ள ஒரு உடன்பாடு வந்துக்கிறாங்க, ஏதாவது பேசி இந்த விஷயத்தை எல்லாம் நம்ம ஒத்துக்கிட்டாதான் நாங்கள் நம்மளாம் கூட்டணியாக சேருவோம், ஏதாவது ஒரு மினிமம் திட்டம் ஏதாவது வச்சுக்கிறாங்களா? ஆமா ஆமா ஆமா, எந்த திட்டமும் கிடையாது. ஒரு குறிப்பிட்ட கோரிக்கையை நிறைவேற்ற. ஆமா, அப்படி வந்து ஒண்ணு இல்லை.
இப்படி வந்து இவர்கள் இப்படிப்பட்ட நபர்கள் வந்து இன்னைக்கு வந்து நான் வந்து ஒழிச்சிடுவேன் அப்படின்னு சொல்றது வந்து ஒரு தேர்தல் நேரத்தில் சொல்லக்கூடிய ஒரு வழக்கமான வழக்கமான வாக்குறுதி வாக்குறுதிகள் பாசிசத்தை உண்மையான இது வந்து கிடையாது. பாசிசத்தை வீழ்த்துவதற்கான திட்டமோ அப்படி ஒரு நோக்கமோ நோக்கமா அதன் அடிப்படையில் ஒரு கூட்டணியோ அப்படின்றது இல்லை. அப்ப இன்னொரு விஷயம் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஏற்கனவே இன்னொரு கேட்டீங்க, அதாவது வந்து மூச்சு இது வந்து இந்த தேர்தல் வந்து இருந்துச்சுன்னா மூச்சு விடுவதற்கான டைம் கிடைக்கும் போகும் அப்படின்னு வந்து அதான் அதை பயன்படுத்திக்கிட்டு நம்ம வந்து அடுத்த கட்டமா மக்களை திரட்டி போராடலாம். அதனால இது வந்து இப்போதைக்கு வந்து நம்ம அதை ஜெயிக்கணும், இந்தியாவுக்கு பிஜேபி ஜெயிக்கணும் அப்படிதான் சொல்றாரு. ஆனா அது வந்து அப்படி வந்து ஒரு அவகாசம் கிடைச்சா அதை பத்தி பரிசீலிக்கலாம். ஆனா அவகாசம் கிடைக்குமா அப்படின்றது தான் உள்ள கேள்வியா இருக்கு. அவகாசம் கிடைக்குமா? வெற்றி பெறுகிற மோடியை விட தோல்வி மோடி வந்து ஆபத்தானவர் அப்படின்ற ஆமா ஆமா அப்படி வந்து அவகாசம் கிடைக்குமான்றது வந்து கேள்வி. ஏன்னு கேட்டீங்கன்னா, பாசிசம் வந்து எப்போ வந்து வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு பாசிசம் வந்து சட்டப்பூர்வமா வந்து அது வந்து அதுக்கு வழியே இல்லை, அதுக்கு வந்து அந்த சட்டப்பூர்வ வாய்ப்பே இல்லை அப்படின்ற பட்சத்துல அவன் வந்து தோல்வி அடைகிறான் அப்படின்ற பட்சத்துல அந்த தோல்வியை அவன் வந்து அங்கீகரிக்க மாட்டான். எப்பயுமே தோல்வி பலகீனத்திலிருந்து தான் பாசிசம் வந்து வருதுன்றது அதனுடைய ஒரு அம்சம். உதாரணத்துக்கு இந்திரா காந்தி வந்து தேர்தலில் ஃப்ராடு பண்ணாங்க, அது சம்பந்தமா வழக்கு வந்து கோர்ட்டு நடந்துச்சு. ஆமா அந்த தண்டனை வருகிறது அப்படின்ற சூழ்நிலையில தான் வந்து அவங்க வந்து பாசிசத்தை வந்து டிக்ளேர் பண்ணாங்க. அவ மிசா போட்டு 72 வாக்குல மிசா போட்டு அதுக்கு பிறகு 75 தான் அந்த எமர்ஜென்சி அந்த அறிவிக்கிறாங்க. மோடி கொண்டு வருகிற அந்த பாசிச சூழ்நிலை என்பது அது போல இல்லை, இது மக்கள் அடித்தளம் இல்லாது, இது வந்து மக்கள் அடித்தளம். ஆமா இவங்க இருக்கிறது வந்து இது இது மட்டும் இந்த உதாரணம் மட்டும் இல்லை. இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம அமெரிக்காவில் வந்து ட்ரம்ப் வந்து குடியரசுக் கட்சியினுடைய தலைவர், அவன் வந்து ஜனநாயக கட்சி தலைவர் பைடன் வந்து வெற்றி பெறலாம், இவன் தோல்வி அடையலாம் 2020. அந்த தோல்வி நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அந்த கேபிட்டல் சொல்லக்கூடிய அந்த நாடாளுமன்ற கட்டடம் வந்து மிகப்பெரிய பாதுகாப்பு, உலகத்தினுடைய மிகப்பெரிய பாதுகாப்பு கொண்ட கட்டடம். அங்கே உள்ளேயே போய் கலவரம் பண்ணாங்க, வெளியில கலவரம் பண்ணாங்க, வன்முறை பண்ணாங்க, பல மணி நேரம் அந்த போராட்டம் வந்து நீடிச்சிச்சு. இது வந்து இதுக்கு நம்ம மோடியை கட்டணம் தெரிவிச்சார். அப்படிப்பட்ட ஒரு உலக நாட்டிலே காரியம் இருந்தது, அப்படிப்பட்ட கட்டணம் தெரிவிச்சார். அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, பாசிஸ்டுகள் எப்பயுமே வந்து இது மாதிரி பல உதாரணங்கள் வந்து அந்த பிரேசிலுடைய அதிபர் வந்து போல்சோனாரோ அப்படின்றவர் வந்து 19 நாள் வன்முறையில் ஈடுபடுறான். 19 நாள் ஈடுபடுறான், தோல்வியை ஒத்துக்கிறது. அப்ப ஆனா இப்போ அது அவர்கள்லாம் கூட வந்து தனிநபர் சர்வாதிகாரி, குறைந்தபட்ச படைகள் வச்சிருக்கோம். இவருடைய படை, இவருடைய பரிபாலனம் என்பது, இவரு அரசியல் இவருடைய ஆட்கள் இருப்பது என்பது மிக பிரமாண்டமானது. எல்லாத்துலயும் ஆட்கள், நீதிமன்றம் இருக்கிறாங்க, சிபிஐ, இன்கம் டாக்ஸ், நம்ம எல்லா துறைகளையும் அவங்க அங்கே ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறாங்க. கண்ணி வெடிகளை பறிச்சு வச்சுக்கிற மாதிரி வச்சுக்கிறாங்க. அப்போ வந்து இவர்கள் வந்து இது தோத்துட்டான்னு சொன்னால் மிகப்பெரிய வன்முறையை கட்டமைத்து விடுவார்கள், ஆட்சி கவிழ்ப்பை நடத்துவார்கள் அப்படின்றது தான் விஷயம் நடக்கும். இது நடக்காது யாரும் சொல்ல முடியுமா? இந்தியா கூட்டணிக்கு சொல்ல முடியுமா இது நடக்காது, நான் எழுதிடுறேங்க, நடக்காது, இந்தியா கூட்டணிக்கு ஓட்டு போடுங்க. ஆட்சியில் இருக்கும் பொழுது பல கலவரம் செஞ்சவங்க வளர்ந்து இருக்கிற பொழுது அவங்க ஆமா ஆமா. அப்ப வந்து இது வந்து இவங்க வந்து இப்படிப்பட்ட ஆட்கள் தான் அவங்க. வந்தாலும் செய்யறதுக்கு வந்து ஒன்றும் கிடையாது. ஆட்சிக்கு வந்தா இவங்கெல்லாம் இவங்களுடைய யோகிதை எல்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போ காங்கிரஸ் வந்து நான் ஆட்சிக்கு வந்த பிறகு சித்தாராமையா வந்து கர்நாடகாவில் சொன்னார், நான் ஆட்சிக்கு வந்துட்டேன்னு சொன்னா, ஆட்சிக்கு வந்து ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி வாக்குறுதி கொடுத்தாரு. அதாவது நாங்கள் பசுவதை தடை சட்டத்தை வந்து வாபஸ் வாங்குவோம், அது மாதிரி விஜாபு அணியர்களை வாபஸ் வாங்குவோம், அது மாதிரி பல முஸ்லீம்களுக்கு எதிரான அந்த அந்த அமைப்புகள் இருக்கிறாங்க, பஜ்ரங் எல்லாம் தடை பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அதை வந்து கண்டிச்சாங்க அந்த அம்மா சோனியா காந்தி. இது மாதிரி எலெக்ஷன் சென்சிட்டிவான பிரச்சனை பேசாதீங்கன்னு சொன்னாங்க. இப்படிப்பட்ட கட்சிகள் அவங்க செய்யவும் போறதில்ல. தோல்வி அடைஞ்சா அதை வந்து தக்க வைத்துக் கொள்வதற்கு இவங்கள்ட்ட எந்த பலமும் இல்லை. இப்ப அரசு எந்திரமெல்லாம் வந்து இவங்க கையில் உடனே வந்துருமா? அரசு தரப்புல ஏற்கனவே அவங்க கையில் இருக்கு, அவங்க கட்டுப்பாடு இருக்குது. ராணுவ வீரர் இப்ப சமீபத்தில் ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு முன்னாள் ராணுவ வீரர் விமானப்படை தளபதி வந்து பிஜேபி போய் சேர்ந்துருக்காங்க. ஒரு மாசத்துக்கு முன்னாடி ஹைகோர்ட் நீதிபதி வந்து பிஜேபி சேர்ந்துருக்காங்க. அப்போ அரசு இது மாதிரி ராணுவ வீரர்களுக்கெல்லாம் பயிற்சி கொடுத்து வச்சுக்கிறான், பள்ளிகளை எல்லாம் நடத்திருக்கான்.
ஊர்காவல் படையெல்லாம் பல மாநில மத்திய பிரதேசத்தில் ஊர்காவல் படையெல்லாம் பிஜேபி ஆர்எஸ்எஸ் ஆட்கள் தான் கொண்டு வச்சிருக்காங்க. இப்படி நீண்ட காலம் வந்து இது நடந்துட்டு இருக்கு. நீண்ட நேரம் எங்க பார்த்தா அப்ப அவங்களை தக்க வைத்துக் கொள்வதற்கு தோல்வி அடைந்தால் அந்த தோல்வியை நிலைநிறுத்துவதற்கும் பிஜேபியுடைய தோல்வியை நிலைநிறுத்துவதற்கும் இவர்கள் வெற்றி பெற்றால் அந்த வெற்றியை வந்து சட்ட ரீதியாக நிலைநிறுத்திக் கொள்வதற்கும் இவர்களிடம் இந்தியா கூட்டணிக்கு எந்த ஆயுதமும் கிடையாது. சும்மா கையில் நிராயுத பாணிகளாக இருக்கிறார். இப்ப நீங்க ஏற்கனவே ராகுல் காந்தி அவரே தூக்கி உள்ள போட்டாங்க. 163 எம்பிக்கள் வந்து சாதாரண விஷயத்துக்கு இது பண்ணாங்க. அது அவங்க வந்து ஒன்றும் செய்ய முடியல, எந்த இதுவுமே செய்ய முடியல. அப்படிப்பட்ட இவர்கள் வந்து எப்படி வந்து தங்களுடைய தோல்வியை பிஜேபியுடைய தோல்வியை உறுதிப்படுத்துவாங்க? அப்பெல்லாம் அதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்ப மூச்சு விடுவதற்கான டைமே இல்லை, உடனே அறிவிக்கிறாங்க அப்படின்றதுதான் வந்து யதார்த்தமான விஷயம். சில கேள்விகள்லாம் இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா பாசிசத்தை வீட்டில் வந்து ஸ்டாலின் வந்து கரம் கொடுப்போம் அப்படின்னு தமிழ்நாட்டில் ஸ்டாலின் தான் சொல்றாரு. அவர்களும் அந்த மாதிரி பாசிச புரிதல் இருக்கா? அது இந்த முழக்கத்தை குறித்து நீங்க எப்படி பார்க்குறீங்க? ஃபர்ஸ்ட் பாசிசத்தை பற்றி இது பண்ணாரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பாசிசத்தை அப்படின்னா இப்போ இந்தியா கூட்டணி இந்தியாவை ஆதரிப்போம், இந்தியாவை காப்போம் அப்படின்னு சொல்றாரு. பாசிசம் அப்படின்றதுலாம் அவருடைய வந்து சனாதனம் அப்படின்றது தான் பாசிசம் புரிஞ்சு வச்சுக்கிறாரு அப்படின்னு பேசுறாரு. அதுக்கு அவங்க கட்சியிலிருந்து பல கண்டனங்கள் வந்துச்சு. அதுக்கு பிறகு அவர் பேச கிடையாது. ஆமா. அப்ப இப்படிப்பட்ட கட்சிகள் இவங்க வந்து செய்ய போறதில்லை. இவங்க இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த இந்தியா கூட்டணி இவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா வேற சில வார்த்தைகள் சொல்றாங்க, விஷயங்களை சொல்றாங்க, கேள்விகளை வந்து சொல்றாங்க. அதாவது நீங்க தேர்தலை புறக்கணிக்கிறது சரிதாங்க, ஆனா தேர்தலை வந்து புறக்கணிக்காமலேயே இப்ப இதுக்கு என்ன மாற்று அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. தேர்தல் மூலமா பாசிசத்தை வீழ்த்த முடியாது அப்படின்னு சொன்னா தேர்தல் என்ன மாற்று சொல்றீங்க அப்படின்ற கேள்வி வந்து வருது. அப்ப என்ன மாற்று இருக்கு? இப்ப அவங்க இந்தியா கூட்டணி மாற்று இல்லை அப்படின்னு சொன்னா நீங்க நம்ம என்ன புரட்சிகர மக்கள் அதிகாரம் என்ன மாற்று சொல்லுது அப்படின்றத வந்து கேட்கணும். சரி, யோசிக்கணும் என்ன மாற்று. இன்னைக்கு அவங்ககிட்ட எல்லா ரகசிய ஆயுதங்கள், ரகசிய படைகள், ஓப்பனில் செயல்படுகிற படைகள், ஆர்எஸ்எஸ், இப்படி மிலிட்ரி, இப்படி அரசு துறையில் அனைத்து உறுப்புகளையும் ஆட்கள் இருக்கிறாங்க. இப்போ பசு பாதுகாப்பு, லௌஜிகாத்து, இப்படி எல்லாத்துக்கும் முன்னர் படை வச்சுக்கலாம். ஒவ்வொன்றுக்கும் ஒரு படை வச்சுக்கலாம். சனாதன சென்சார்கள் இப்போ இவர்களை வந்து வீழ்த்தணும், முறியடிக்கணும் அப்படின்னு சொன்னால் நேரடியாக இதற்கு இணையான படைகளை மக்களை திரட்டி மக்கள் படைகளாக மாறி அவர்களோட மோதும்போது தான் வந்து அதை ஒழிக்க முடியும் அப்படின்றது தான் விஷயம். அப்படி இல்லாமல் நீங்கள் வந்து நிராயுத பாணிகளாக இருந்து கொண்டு தேர்தல் மூலமாகவே இது பாசிசத்தை வீழ்த்த முடியும் அப்படின்றது, இந்தியா கூட்டணி கட்சிகள் மூலமாகவே பாசிசத்தை வீழ்த்த முடியும். இந்தியா கூட்டணி மண்புதை, அதெல்லாம் வீழ்த்த முடியாது. ஆக மக்கள் தான் பாசிசத்தை வந்து முறியடிக்கக்கூடிய வல்லமை பெற்றவர்கள். அவர்கள் படையாக ஆர்எஸ்எஸ், பிஜேபி அந்த அவர்கள் வைத்திருப்பதை போல, அவர்கள் ஆயுதம் வைத்திருப்பதை போல மக்கள் தங்களுக்கு கிடைக்கின்ற ஆயுதத்தை எடுத்துக்கொண்டு தங்களை தற்காத்துக் கொள்வதற்கும் அவர்களை அடித்தொழிப்பதற்கும் மக்கள் போராடும் போது தான், படையாக செயல்படும் போது தான் பிரச்சனையை தீர்க்க முடியுன்றது தான் நிச்சயகரமான வழி. மற்ற வழிகள் எல்லாமே உதவாக்கரை வழி. தேர்தல்னா உதவாக்கரை வழி அப்படின்ற இதுதான் நிச்சயகரமான வழி. இப்போ இன்னொரு விவாதம் என்ன போகுதுன்னா, புரட்சிகர மக்கள் அதிகாரம் நீங்கள் தேர்தல் புறக்கணிப்பு, தேர்தல் பாதிப்புலாம் நீங்கள் போய் இதை மாற்ற முடியாது அப்படின்னு யதார்த்தமாக சொல்கிறீங்க. அதுக்கு பல காரணங்கள் விளக்கங்கள்லாம் கொடுக்குறீங்க. இப்போ இந்திய கூட்டணியை ஆதரிக்கிற சில பேர் இருக்காங்க. நீங்கள் நிறைய எல்லாம் ஜனநாயக சக்திகள், இடதுசாரி அமைப்புகள், சிந்தனை கொண்டவர்கள் எல்லாருமே வந்து ஒரு பாசிச சூழ்நிலையில் அதுக்கு ஒரு மூச்சு விடுகிற அவகாசம். ரெண்டாவது, நீங்கள் இப்படி செஞ்சீங்கன்னா அது வந்து பிஜேபிக்கு சாதகமாக போயிடும், இது இந்திய கூட்டணிக்கு எதிராக நீங்கள் பிரச்சாரம் செய்கிற மாதிரி ஆகிடும் அப்படின்னு ஒரு தப்பான புரிதல் இருக்கிற மாதிரி தெரியுது. அதை பற்றி நீங்கள் என்ன சொல்றீங்க? இல்லை, இப்போ நேர்மையாக ஒரு கேள்வி கேட்டது நான் சொன்னேன். அது என்னன்னா, தேர்தலை புறக்கணிக்காமலேயே நீங்கள் வந்து இதை வந்து இந்த உங்கள் கருத்து நீங்கள் சொல்கிறீங்க, பாசிச பலம் இப்படி இருக்குது, பாசிசம் இப்படி வருது, அதனுடைய இது வந்து மக்கள்கிட்ட பிரச்சாரம் பண்ணணும், அதை வந்து அது மக்களை திரட்டி மக்கள் படையாக மாறும்போது தான் அதை செய்ய முடியும் அப்படின்னு சொல்கிற பிரச்சாரத்தை தேர்தலில் நின்று கொண்டே பங்கேற்று கொண்டே இதை வந்து செய்யலாமே அப்படின்னு சில பேர் கேள்வி கேட்குறாங்க. நம்ம இதில் போடும்போது, வாட்ஸ்அப், ஃபேஸ்புக்கில் போடும்போது, நம்ம பாடல்கள் போடும்போது, ட்விட்டரில் போடும்போது குறிப்பிட்ட கருத்துக்கள்லாம் வருது. அப்போ
இது வந்து நம்ம தேர்தல் புறக்கணிப்புன்றது வந்து நம்ம ஏதோ வந்து நம்மளுடைய அரசியல் கற்பு அது அரசியல் கற்பு குறைஞ்சு போயிடும். அரசியல் தேர்தல் புறக்கணிப்பு தான் நம்மளுடைய சாகுற வரைக்கும் அதான் கொள்கை. புரட்சினாலே தேர்தல் புறக்கணிப்பு தான் அப்படின்ற ஒரு வருத்தத்தனமான ஒரு அரசியல் கற்புன்ற கண்ணோட்டத்தில் இருந்தோ இது நம்ம பார்க்க கிடையாது. நம்ம ஏற்கனவே புறக்கணிச்சுட்டு இருந்தது மாதிரி இது ஒரு போலி ஜனநாயகம் அப்படின்ற கண்ணோட்டத்தில் இருந்து அது 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 அதிக முக்கியத்துவம் கொடுத்து நம்ம இந்த விஷயத்தில் பேசுகிறோம். நம்ம இந்த விஷயத்தில் எதை சொல்லணும்னு கேட்டிங்கன்னா, பாசிசம் அதை வந்து முறியடிக்கணும்னா தேர்தல் பாதை உதவாது. அதுக்கு மாற்றாக வந்து நிச்சயகரமான பாதையாக இருக்கக்கூடிய மக்களே படையாக திரண்டு போராடணும் அப்படிங்கிற விஷயத்த மக்களுக்கு புரிய வைக்கணும், மக்களுக்கு சொல்ல வைக்கணும். அதை வந்து அதை சொல்ல வைக்கணும் அப்படின்னாலே அதை வந்து இது வந்து அவங்களுடைய இந்த தேர்தல் பாதை தவறு, அப்புறம் அதை புறக்கணிக்கணும் அப்படின்னு வந்து சொல்ல வேண்டிய அவசியம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஒரு மாயை வந்து கட்டியமைக்கப்படுது. அதாவது தேர்தலில் வந்து நாங்கள் பாசிசத்தை ஒழிச்சிருவோம், நாங்கள் வந்து இவ்வளோ வாக்குறுதிகள் கொடுத்துருக்கோம், நீட்டு கியூட்டு இதெல்லாம் வந்து தடை பண்ணுவோம், அது மாதிரி பல்வேறு மோசமான சட்டங்களை வந்து சிஏ பேரெல்லாம் பண்ணுவாங்க, சிஏஎன்ஆர்சி எல்லாம் ரத்து பண்ணுவோம், இப்படி இவ்வளோ வாக்குறுதிகள் கொடுக்குறாங்க. அது மாதிரி இந்தியா கூட்டணி கண்டிப்பாக வெற்றி பெற்றுடுவோம். அங்கே வந்து உத்தரப்பிரதேசத்தில் அலையன்ஸ் ஃபார்ம் ஆயிடுச்சு, அப்புறம் வந்து மகாராஷ்டிராவில் அலையன்ஸ் ஃபார்ம் ஆயிடுச்சு, எங்கே பார்த்தாலும் அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணால் நம்ம வெற்றி பெற போகிறோம், அவ்வளோதான் பிஜேபி ஒழிச்சிட போகிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு மாயை வந்து கட்டியமைக்கப்படுது. இதுக்குள்ளேயே விவாதங்கள் போயிட்டு ஒரு மாயை கட்டியமைக்கப்படுது. இதுதான் பேச்சு, ரெண்டு தரப்படி இதுதான் பேச்சு இந்த பிரச்சாரம். அப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்மளும் போய் வந்து தேர்தலில் நின்று இந்தியா கூட்டணிக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பாசிசம் இது இப்படி தான் வந்திருக்குது, இந்த நோக்கத்துக்காக வருது, இதை வந்து நிச்சயமாக வந்து இப்போ பாசிச படை கொண்டு தான் வந்து பாசிச எதிர்ப்பு படை கொண்டு தான் பிஜேபி காவி கார்பரேட் பாசிசத்தை வீழ்த்த முடியும் அப்படின்னு பேசணும்னு சொன்னால் அந்த கருத்தோட ஒரு கருத்தா தேர்தல் மாயையோட ஒரு மாயையை தான் போய் முடியும். ஏன்னு கேட்டீங்கன்னா இவங்க திரும்ப இந்த தேர்தல் மாயையை வந்து கூட்டிகிட்டு இருக்காங்க. இவங்களுடைய பிரச்சாரம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுடைய பிரச்சாரம் வந்து 1% கூட பாசிசத்தை நிச்சயகரமா ஒழிச்சு கட்டணும் அப்படிங்கிறத பத்தி ஒரு பர்சன்டேஜ் கூட பாசிசம்னா என்ன, அதை எப்படி நிச்சயகரமா ஒழிச்சு கட்டுறது, மக்கள் படையாக இருந்தாலும் பண்ண முடியும் அப்படின்ற விஷயத்துக்கு 1% கூட பேசுறது எல்லாமே இந்த விஷயங்கள தான் பேசிட்டு இருக்காங்க. அப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலையில நாமளும் போய் வந்து இந்தியா கூட்டணிக்கு ஓட்டு போடுங்க நீங்க வந்து அப்படின்னு சொல்லி பேசணும்னா எல்லா கட்சிகளையும் கூட இவங்களும் வந்து பேசுறாங்கப்பா, எல்லா கட்சிகளும் தேர்தலுக்கு இந்தியா கூட்டணி கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான் கேட்குறாங்க, அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது அப்படின்ற மாதிரியான ஒரு கருத்து தான் வந்து மக்களுக்கு வருமே தவிர நம்ம அதுக்கு பிறகு பேசுகிற எல்லா விஷயத்தையும் மக்கள் கவனிக்க மாட்டாங்க. அப்படிதான் போய் முடியும். ஆக இந்த தேர்தல் மாயை வந்து புறக்கணிச்சுட்டு மக்கள் வந்து அதுக்கு எதிராக வந்து படையாக திரண்டு போராடுவது தான் ஒரே மாற்று அப்படின்னு சொல்லுகிற பொழுதுதான் அதை பற்றி பரிசீலிப்பாங்க. அது செய்யறாங்களா இல்லையான்றது வேற விஷயம். அதை பற்றி பரிசீலிப்பாங்க. அதை பற்றி பரிசீலிக்கிறதுக்கே நம்ம வந்து இந்த தேர்தலை புறக்கணிங்க அப்படின்னு சொல்ல வேண்டிய ஒரு அவசிய கட்டாயத்தில் இருக்கும். அப்படி சொன்னாதான் அந்த கருத்து தான். அப்போதான் மக்கள் வந்து அந்த பாசிசத்தை என்ன அது நம்ம அப்போ அப்படிப்பட்ட பிரச்சாரத்தை செய்யும் போது தான் மக்கள் பரிசீலிப்பாங்க, யோசிப்பாங்க. அது இப்போ நடந்துருக்கு, பல பேர் இப்போ வந்து நடந்துருக்கு. இப்போ கூட பல பேர் என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, இந்த கருத்து ரொம்ப இவங்க வைக்கிற கருத்துன்றது நம்ம ஆங்கில நோட்டீஸ் அச்சடிச்சிருக்கோம். அதை பற்றி ட்விட்டரில் சொல்லக்கூடிய பல பேர் என்ன சொல்றாங்க, சில பேர் என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, இந்த கருத்து ரொம்ப ஸ்ட்ராங்கான கருத்தாக இருக்குது, நான் ஓட்டு போட போகிறேன், இருந்தாலும் இந்த இவங்க வச்சுக்கிற கருத்துன்றது நான் பின்னாடி ஸ்ட்ராங்காக இருக்குது, நான் பின்னாடி வந்து ஓட்டு போட்டுட்டு கூட இந்த கருத்தை நான் பரிசீலிக்கிறதா இருக்கிறேன், இதை நான் எடுத்து சேவ் பண்ணி வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அந்த அளவுக்கு இதை பரிசீலிப்பதற்கே நம்ம தேர்தலை புறக்கணின்னு சொன்னாதான் மக்கள் வந்து அதை யோசிக்கிறாங்க. மாற்று சொல்லி வெறுமனே புறக்கணிக்கிறத விட மாற்று சொல்லி புறக்கணிக்கணும். ஆமா, சொல்வது அப்போ பரிசீலிப்பாங்க, அப்பதான் பரிசீலிப்பாங்கன்றது தான் விஷயம். இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இது வந்து இந்தியா கூட்டணிக்கு எதிராக போய் முடியாதா? நீ ஏற்கனவே கேட்டீங்க. இப்படி பேசுறது, இப்படி தேர்தல் புறக்கணிக்கிறது, இது மறைமுகமாக பிஜேபிக்கு சப்போர்ட் பண்றது ஆகாதா? இன்னைக்கு வந்து ஒரு அபாயகரமான கட்டம்ன்றது நீங்களும் சொல்றீங்க, எல்லாருமே சொல்றோம், புரட்சிகர மக்கள் யாரும் சொல்றது. இந்த தேர்தல் ரொம்ப ஒரு உச்சகட்டத்தில் பாசிசம் தோற்றாலும் ஜெயித்தாலும் பாசிசம்
வெகு சீக்கிரத்தில் நிறுவப்பட இருக்குது. அதுக்கான முன்னேற்பாடுகள்லாம் வேகம் நடந்துட்டு இருக்குது, நம்மளும் ஒத்துக்கிறோம். அப்படி அதே நேரத்தில் அப்படிப்பட்ட சூழ்நிலையில நீங்க போய் வந்து இன்னும் 10 நாள் தான் இருக்குது, இந்த எல்லாத்தையும் ஒழிச்சு கட்டிட்டான், இன்னும் கொஞ்சம் ஜனநாயகம் இருக்குது, அந்த பக்கம் நின்று தான் நம்ம பேச முடியும். அப்படி அதை விட்டுட்டு நீங்க வந்து இப்ப நேரத்தில் அந்த தேர்தலை நீங்க வந்து புறக்கணிக்க சொல்றது வந்து அது வந்து ஏற்புடையதா இல்லை. இப்படி பண்ணாதீங்கன்னு சில பேர் உண்மையிலேயே அக்கறை கொண்டு வருத்தப்பட்டு சில பேர் சொல்றாங்க. அது வந்து நியாயமானது தான். அவங்களுடைய கவலை, அவங்க பாசிசத்துக்கு எதிராக அவங்க தவறாக சொன்னாலும் கூட அவங்க பாசிசத்தை ஒழிக்கணுன்ற சில பேர் உண்மையான ஜனநாயக சக்திகள் சில பேர் அக்கறையோடு சொல்றாங்க. ஆனா நம்ம இந்த விஷயத்தை எப்படி பார்க்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெறுப்புகளை எல்லாம் நம்ம கடந்து நம்மளுடைய இதெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு என்ன ஃபேக்ட், என்ன உண்மை நிலவரம் என்ன அப்படின்ற விஷயங்களிலிருந்து நம்ம வந்து அதை வந்து பார்க்கணும். இன்னைக்கு வந்து பிஜேபி ஆர்எஸ்எஸ்ன்றது வந்து உலகம் முழுக்க பாசிஸ்டுகள் வந்து அடுத்த கட்ட அவங்க வந்து தோற்றாலும் அவங்க ஒத்துக்கிறது இல்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில எங்க பார்த்தாலும் அவருடைய ஆட்களை வச்சுக்கலாம், அரசனுடைய அனைத்து உறுப்புகளை வச்சுக்கலாம், அதுக்காக அவனே சில ரகசிய அமைப்புகள் வச்சுக்கலாம், எல்லாமே வச்சுக்கலாம். அப்ப இந்த விவரங்களிலிருந்து ஒரு பாசிஸ்டுகள் எப்படி நடந்து கொள்வான் என்பதிலிருந்து விஷயங்களை பார்த்தா சரியா இருக்கும். அப்படி இல்லாம இதை வந்து பிஜேபிக்கு நீங்க மறைமுகமா சப்போர்ட் பண்றீங்க அப்படின்னு வந்து இது ஒரு குறுகிய கண்ணோட்டம், ஒரு குறுகிய, அதாவது தேர்தல் வெற்றி தோல்வி இந்த குறுகிய கண்ணோட்டத்திலிருந்து பார்த்தோம்னு சொன்னா இந்த கேள்வி வரும். ஆனா ஒரு விரிந்த பொருள்ல, விரிந்த பார்வையில பாசிசம் அது எப்படி இருக்குது, எந்த பின்புலத்தில் வருது, அரசியல் பொருளாதார காரணங்களோட வருது, அதனுடைய பலம் என்ன, அதனுடைய கேரக்டர் என்ன, உலகம் முழுக்க பாசிஸ்டுகள் தோல்வி நேரத்தில் என்ன இது பண்றாங்க, அதை ஒழிக்கிறதுக்கு அதே மாதிரியான மக்கள் படையை கட்டினாதான் செய்ய முடியும் அப்படின்ற இந்த விவரங்களிலிருந்து இந்த சயின்டிபிக்கா பார்க்கணும். கவலைப்படுறது மருத்துவர்கிட்ட போய் பேஷண்ட் போறவங்க வந்து ரொம்ப அழுகுறாங்க, கவலைப்படுறாங்க. ஆனா அது மட்டுமே அவங்களுக்கு குணப்படுத்தாது. என்ன டோஸ் கரெக்டா கொடுக்கணுமோ, என்ன மருத்துவம் சரியா ட்ரீட்மெண்ட் கொடுக்கணுமோ அதை செஞ்சாதான் அதை வந்து நோய் நல்லா இருக்கும். கவலைப்படுறதுன்றது ஒரு உண்மை நல்ல விஷயம் தான், ஆனா அது மட்டுமே தீர்த்துறாரு. அதனால அப்போ இந்த விவரங்களிலிருந்து சயின்டிஃபிக்கா பார்க்கணும், ஒரு முடிவு எடுத்தால் அது வந்து சரியானதா அப்படின்றத வந்து பார்க்கணும். இன்னைக்கு இந்தியா கூட்டணி நம்பி வந்து இன்னொருக்கும் இது இந்தியா கூட்டணிக்கு எதிரானது அப்படின்னு சொல்றாங்கன்னு சொன்னா, உண்மையிலே இந்தியா கூட்டணி நம்ம பேசுறது வந்து இந்தியா கூட்டணிக்கு எதிரானது தான். யாருக்கு இந்தியா கூட்டணி வந்து தவறு செய்யுது, தவறா மக்களை வழி நடத்திட்டு போகுது. அப்போ அவங்களுடைய தவறுகளை, அவங்களுடைய குறைபாடுகளை, அவங்களுடைய தவறான புரிதலை அவங்க மக்களிடம் அம்பலப்படுத்தி மக்கள் தான் உண்மையான பாசிசத்தை வீழ்த்தக்கூடிய சக்தி அப்படின்றத மக்களுக்கு புரிய வைக்கிறது, இவர்களை அம்பலப்படுத்துவது. அந்த வகையில் இப்போ ஓட்டு போடுறதோட நம்ம கடமை முடிஞ்சிருச்சு. ஆளுநர் கட்சிகள் திமுக பார்த்துக்குவாங்க, காங்கிரஸ் பார்த்துக்குவாங்க, நம்ம வந்து ஓட்டு போடுறதுல சரி, நம்ம வீட்டில் உட்காந்துக்கிட்டா பாக்ஸ் ஒழிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு இருக்கிறவர்களுடைய கண்ணோட்டத்தை உடைக்க வேண்டும். அந்த அடிப்படையில் இந்தியா கூட்டணிக்கு விமர்சிக்கிற எதிரானது தான். விமர்சனம் என்பதே ஒரு ஜனநாயகம். எப்படி பாக்குறாங்க, இப்ப நம்ம பல நேரங்கள்ல வந்து அண்ணா திமுகவுக்கு எதிர்த்து பாட்டு போட்டுருக்கோம், அது திமுகவுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கு அந்த பாட்டு. அப்ப இப்படி இந்த சின்ன அற்பத்தனமா இப்படி பேசினா அது அப்படிதான் போய் முடியும். அப்போ விரிந்த பொருள்ல ஒரு ஆழமான விஷயங்களை பார்த்து அப்படி பார்த்தோம்னு சொன்னா இந்த கேள்விக்கு அர்த்தம் கிடையாது. பாசிசத்தை வீழ்த்துவதற்கு இதான் சரியான ரூட்டு அப்படின்றத வந்து மக்கள் புரிஞ்சுவாங்க. அது மட்டும் கிடையாது, இதுதான் பாசிசத்துக்கு மரணடியை கொடுக்கும் அப்படின்றது தான் யதார்த்தமான உண்மை. நீண்ட கால நோக்கத்தில் பார்க்கும்போது இதுதான் வழி, வேற வழியே கிடையாது. இதை கண்டுதான் வந்து ஆர்எஸ்எஸ் பிஜேபி அச்சப்படுவாங்க. நம்ம உடனே மக்கள் படையா கட்டிட போறாங்கன்றது இல்லை, அதை பற்றி இன்னைக்கு ஒரு விவாதமே இல்லை இந்த இந்தியாவில். அதை பற்றி பாசிசத்தை எப்படி வீழ்த்துறதுன்றதை பற்றி தேர்தலை தவிர வேற வழியே பற்றி யோசிக்கல மக்கள். அப்ப அப்படிப்பட்ட சூழ்நிலையில அவங்களும் யோசிக்கல, அவங்க தேர்தல் மாயை கொடுத்துறாங்க. அப்ப மக்கள் இதை பற்றி யோசிக்கணும், விவாதிக்கணும், இந்த கண்ணோட்டத்தை சிந்திக்கணும். அப்படி சிந்திச்சு கட்டுரைகளை எழுதணும், பேசணும். இது மிகப்பெரிய விவாத பொருளா மாறணும். உடனே பாசிசத்துடைய மக்கள் கட்டிட போறாங்க, அந்த திசையை நோக்கி போக வேண்டியது. ஒரே ராட கட்டணம் முதல் மாதிரி
60-70 வருஷமா தேர்தல் மூலமாகவே இது பண்ணி அந்த கட்சிகள் தான் வளர்த்து விட்டாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பிராக்டிஸா பார்க்கணும். அந்த கட்சிகள் வந்து இது இன்னைக்கு இருக்கிற என்டிஏ கூட்டணியில் 2002 குஜராத் கலவரத்துக்கு பொழுது கூட்டணியில் இருந்தவங்களாம் யாரு? திமுக, மதிமுக, அன்னை பாமக, இன்னைக்கு மதசார்பற்ற கட்சிகள் சொல்லக்கூடிய பல கட்சிகள் வந்து இப்போ ஜனதா கட்சின்னு ஒரு கட்சி எமர்ஜென்சிக்கு பிறகு உருவானுச்சு. அந்த கட்சியில் பல 10-12 அமைப்புகள் இருந்துச்சு. அந்த அமைப்பினுடைய பிரதமர் வந்து மொரார்ஜி தேசாய். அவர் வந்து ஆர்எஸ்எஸ் பயிற்சி பள்ளிகளை அனுமதிச்சாரு. ஆர்எஸ்எஸ் பயிற்சி பள்ளிகளை மத்திய பிரதேசத்தில் அனுமதிச்சாரு. பயிற்சி பள்ளி ஆரம்பிச்சு 15-20 வருஷத்துல அந்த மத்திய பிரதேசத்தில் வன்முறை எங்கெல்லாம் ஆர்எஸ்எஸ் பயிற்சி பள்ளிகளை நிறுவியதோ அங்கெல்லாம் வன்முறை நடந்தது. அப்போ மதசார்பற்ற கட்சிகள்னு சொல்லக்கூடிய இந்த கட்சிகள் இவர்கள் பல வகையில பல காலகட்டங்களில் இந்திய பிஜேபியை வளர்த்துட்டு இருக்கிறாங்க. அப்ப இந்த செட்டப்லேயே யோசிச்சா விடை கிடைக்காது. இதற்கு மாற்றா சிந்திக்கிற பொழுதுதான், அதுக்கு பரிசீலிக்கிற பொழுதுதான், போராடுற பொழுதுதான், வந்து புறக்கணிச்சுட்டு போராடுற பொழுதுதான், அதை நோக்கி விவாதத்தை கொண்டு போகிற பொழுதுதான் அந்த விவாதம் பெருசா மாறி பிஜேபிக்கு மரபணியை காட்டு கார்பரேட் பாசத்தை ஒழிக்கும். இந்த வகையில் இப்போ நம்ம நீண்ட நேரமாக விவாதிச்சிருக்கோம். காவி கார்பரேட் பாசிசத்தை வீழ்த்த தேர்தல் என்பது ஏமாற்று, தெருவில் இறங்கி போராடு ஒரே மாற்று என்பதை விலக்கி நம்மோடு இவ்வளோ நேரம் உரையாற்றிய மாநில செயலாளர் முத்துக்குமார் புரட்சிகர மக்கள் அதிகாரம் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வோம்.